நடிகர் மனைவியிடம் மன்னிப்பு கேட்ட விஜயகாந்த். என்ன விஷயம் தெரியுமா? மறைந்த கேப்டன் விஜயகாந்தால வாழ்க்கையிலையும் சினிமாவிலையும் உச்சத்துக்கு போனவங்க ஏராளம் பேர். வெறும் நடிகரா இருந்த போதும் நடிகர் சங்க தலைவரா இருந்த போதும்னு பலருக்கும் உதவி செய்திருக்கார். எந்த அளவுக்கு அவர் கோபக்காரரோ அந்த அளவுக்கு சாந்தமானவரும் கூட. அந்த வகையில வடிவேலு செய்த தப்புக்காக நடிகரோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்ட விஷயம் இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது கவுண்டமணி, செந்தில், வடிவேலுன்னு அனைத்து தரப்பு காமெடி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சவர் தான் காமெடி நடிகர் ஜெயமணி. ஒருமுறை அவரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வடிவேலு போன் போட்டு மிரட்டினாராம். உடனே இதை பத்தி ஜெயமணி கேப்டன் விஜயகாந்த் கிட்ட முறையிட்டிருக்கார். கோபமான விஜயகாந்த் உடனே வடிவேலுக்கு போன் பண்ணி என்ன ஓவரா மிரட்டியாமே, ஒழுங்கா இருந்துக்கன்னு எச்சரிக்கை செய்திருக்கார். அதோட மட்டுமில்லாம ஜெயமணியோட மனைவிக்கு போன் பண்ணி நீங்க அரசாங்க வேலையில இருக்கிறதா சொன்னாங்க, வடிவேலு அப்படி பேசினது தப்புதான், அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எந்த ஈகோவும் இல்லாம பணிவோடு மன்னிப்பு கேட்டாராம் கேப்டன். அப்பேற்பட்ட விஜயகாந்த தான் அரசியலுக்காக பணத்துக்காக எக்கச்சக்க வார்த்தைகளால அசிங்கப்படுத்தி பேசினாரு வடிவேல். அந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற வகையில கேப்டன் மறைவுக்கு வந்து அஞ்சலியாவது செலுத்திருக்கலாம். அதையும் செய்யலன்னு அந்த டைம்ல ரசிகர்கள் கோபத்தோட உச்சியில இருந்தது குறிப்பிடத்தக்கது.